ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபார்மகாலஜி யூனிட் 2ல ட்ரக் இன்ட்ராக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ட்ரக் இன்ட்ராக்ஷன்னா என்ன? ஸோ ட்ரக் இன்ட்ராக்ஷன்றது ஃபார்மகாலஜி ஆக்டிவிட்டி ஆஃப் ஒன் ட்ரக். அது வந்து ஆல்டர் ஆகும் பை யூஸ் ஆஃப் another ட்ரக் இல்லைனா எனி அதர் சப்ஸ்டான்சஸ். ஓகேவா? ட்ரக்கோட ஆக்ஷன் வந்துட்டு ஆல்டர் ஆகலாம். ஓகேவா? ஸோ பை யூஸ் ஆஃப் another ட்ரக் இல்லைனா வந்துட்டு ஒரு சப்ஸ்டான்சஸ் மூலமாக. ஓகேவா? ஸோ ஒரு ட்ரக், அந்த ட்ரக்கோட ஆக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுதுல்ல, அது வந்து அப்ஜெக்டிவ் ட்ரக்னு சொல்லுவோம். ஸோ அது அஃபெக்ட் பண்ணதில்ல அந்த ட்ரக்கோட ஆக்டிவிட்டியை, அது வந்து ப்ரிசிபிட்டன்ட் வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது வந்து 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, இன்கேஸ் எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அது மட்டும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஆக்சுவலி இந்த ஃபார்மகாலஜிக்கல் இன்ட்ராக்ஷன் வந்துட்டு ஒரு 3 டைப்ஸாக வந்து பிரிப்பாங்க. ஓகேவா? அதோட பெனிஃபிஷரி ஆக்டிவிட்டின்னு சொல்லி பிரிப்பாங்க. தென் வந்துட்டு செகண்டரி ஆக்டிவிட்டின்னு பிரிப்பாங்க. தென் வந்துட்டு ஃபார்மகாலஜிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபார்மகோகைனடிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு வந்துட்டு பிரிப்பாங்க. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த பெனிஃபிஷரின்றது வந்துட்டு 2 ட்ரக் இன்ட்ராக்ட் ஆகிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் ப்ரூஃபன் போட்டால் எனக்கு பெயின் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரிலீவ் ஆகும். அது வந்து பெனிஃபிஷரி வரும். செகண்டரி வந்து ஏடிஎஃப்இ, அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன். இந்த ட்ரக் சேர்ந்தா நமக்கு வந்து அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ஃபாரின் கூட ஆஸ்பிரின் சேர்ந்தா நம்மளுக்கு வேர்ஃபாரின் டிஸ்பிளேஸ் ஆகி நமக்கு வேர்ஃபாரின் டாக்ஸிசிட்டி அதிகமாகி ப்ளீடிங் அதிகமாகும். ஓகேவா? அது செகண்டரி. தென் ஃபார்மகோகைனடிக்ஸ், அந்த ஏடிஎம்யூ படி படிப்போம். தென் வந்துட்டு ஃபார்மகோடைனமிக்ஸில் வந்துட்டு அந்த ஆக்டிவிட்டி ரெண்டும் சேர்ந்தா நமக்கு ஆக்டிவிட்டி நல்லா இருக்கா, ஆன்டகோனிசம் ஆக்டிவிட்டி, அந்த மாதிரி நம்ம படிப்போம். ஸோ நம்ம சிலபஸில் வந்து 2 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க, ஃபார்மகோகைனடிக்ஸ் அண்ட் ஃபார்மகோடைனமிக்ஸ் மட்டும் படித்தா போதும். ஓகேவா? ஸோ நம்ம அதை மட்டும் உள்ள வந்து டீட்டெயில்டாக வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மகோகைனடிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்மகோகைனடிக்ஸ்னாலே ஆல்ரெடி இன்னும் ஏடிஎம்இ ப்ராசஸ். ஸோ அந்த ஏடிஎம்இ ப்ராசஸில் ட்ரக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகுது. ஓகேவா? அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அதில் அப்சார்ப்ஷன். ஸோ இங்கே என்ன ஆகும்னா அந்த ட்ரக் இன்ட்ராக்ஷன் வந்து ஜிஐடி ட்ராக்ல தான் நடக்க போகுது. ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் அப்சார்ப்ஷன், இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுலேயே வந்து டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஜிஐ கண்டென்ட் வந்து ஆல்டர் ஆகலாம், இல்லை ஜிஐடி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆல்டர் ஆகலாம், இல்லை டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் ஆல்டர் ஆகலாம். இதனால நம்ம ட்ரக் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆல்ட்ரேஷன் ஆஃப் கண்டென்ட் ஆஃப் ஜிஐடி ட்ராக். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சேஞ்ச் இன் பிஹெச் தான் ஃபர்ஸ்ட். அதாவது பிஹெச் ஆஃப் அ ட்ரக் வந்து மாடிஃபை பண்ணும் ட்ரக்கோட அப்சார்ப்ஷனை. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு ட்ரக் அயனைசேஷனா, சாலிபிலிட்டியா, ஸ்டெபிலிட்டியா, இதை பொறுத்து இருக்கு. அது இதோட ஆக்டிவிட்டி மாடிஃபை ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பிஹெச் டிக்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் வீக்லி அசிடிக் ட்ரக். அதாவது பிஹெச் கம்மியானா வீக்லி அசிடிக் ட்ரக்கோட அப்சார்ப்ஷன் அதிகமாகும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, ஒன்று ஆஸ்பிரினோட ஆன்டாசிட் ட்ரக் வந்து கொடுக்குற ஆன்டாசிட் என்ன பண்ணும், பிஹெச்சை கம்மி பண்ணும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆஸ்பிரினோட ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் அதிகமாகும். ஓகேவா? ரெண்டாவது பாருங்க, பிஹெச் டிக்ரீஸ் ஆனால் ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் பேசிக் ட்ரக், வீக்லி பேசிக் ட்ரக் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ வீக்லி பேசிக் ட்ரக் என்ன, டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக்ஸ். அது கூட ஆன்டாசிட் ஆல்ரெடி பிஹெச்சை கம்மி பண்ணும். ஸோ இது ரெண்டும் காம்பினேஷனில் கொடுத்தா எனக்கு ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் வீக்லி அசிடிக் ட்ரக் வந்துட்டு கம்மியாகுன்றாங்க. ஓகேவா? இப்போ இதில் செகண்ட் பாருங்க, காம்ப்ளெக்சேஷன். ஓகேவா? ஸோ ஜிஐ ட்ரக்ல சம் அதர் ட்ரக் இருந்தா, என்ன மாதிரி மெக்னீஷியம், கால்சியம் இருந்தால் சீலேஷன் வந்து நடக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க, டெட்ராசைக்ளின் வந்துட்டு அப்சர்வ் ஆகாது இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டாசிடா இருக்கட்டும், இல்லை டைரி ப்ராடக்ட்ஸ். ஸோ கால்சியம் நீங்கள் அதனால தான் வந்து டெட்ராசைக்ளின், டாக்ஸிசைக்ளின் அந்த மாதிரி ட்ரக்கை மில்கோட எடுக்கக்கூடாதுன்னு வாங்க. ஓகேவா? ஸோ சீலேஷன் நடந்து அந்த இடத்துல நமக்கு வந்து காம்ப்ளெக்சேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால ட்ரக் அப்சர்வ் ஆகாது, அதனால நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட் ஆக்டிவிட்டியும் வந்து இருக்காது. தேர்ட் ஒன், டிசொல்யூஷன். அதாவது டிசொல்யூஷன் ஆஃப் சம் ட்ரக் வந்து டிக்ரீஸ் ஆகும், இல்லை ஆக்சிலேட் ஆகும் பை இன்ட்ராக்ஷன். நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், பிசாகோடின் வந்து ஒரு ட்ரக், இது வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட நம்ம ஆன்டாசிட் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா ட்ரக், பிசாகோடின் வந்து ஒரு என்ட்ரிகோட்டட் ட்ரக், அது வந்துட்டு டக்குன்னு டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். ஓகேவா? அதனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா
நம்மளுக்கு ஸ்டொமக்ல இரிட்டேஷன் அண்ட் வாமிட்டிங் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் புரியணும்னா, மிசாகோடின் ஒரு என்ட்ரிகோட்டட் ட்ரக்கு. அது வந்து இன்டெஸ்டைன்ல ரிலீஸ் ஆகணும்னு தான் நம்ம என்ட்ரிகோட்டடா பண்றோம். இப்போ நான் ஆன்டாசிட் போட்டு ஸ்டொமக்ல இருக்க பிஹெச்சை கம்மி பண்ணிட்டேன். அப்ப என்ன ஆகும்? அந்த ட்ரக் அங்க பிஹெச் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு அங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆயிடும். ஸோ அது வந்து என்ன ஆகும்? நம்மளுக்கு இரிட்டேட் பண்ணும். ஸோ அதனால வாமிட்டிங் வரும். இதான் வந்து சிம்பிளா கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ட்ரேஷன் ஆஃப் கண்டென்ட் ஆஃப் ஜிஐடி ட்ராக். இதனால நமக்கு என்ன ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகுதுன்ட்டு. செகண்ட் ஒன், ஜிஐ ட்ராக்கோட ஃபங்க்ஷன்னால நம்மளுக்கு எப்படி ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகுது. மோட்டிலிட்டி மோட்டிலிட்டி ட்ரக்கோட கேஸ்ட்ரிக் ஜிஐ ட்ராக்கோட மோட்டிலிட்டி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் கம்மியாகும். ஏன் அப்படின்னு இப்போ வந்து இந்த கேத்ரட்டிக்ஸ் ட்ரக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஜிஐ மோட்டிலிட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ட்ரக் எடுக்கிறோம், ஜிஐ ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்க மோட்டிலிட்டி. அப்போ ட்ரக் என்ன பண்ணும்? டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஏடிஎம்இ ப்ராசஸ் முடிச்சுட்டு வெளியே போயிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம ட்ரக்கில் அது ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மியாகிறதுனால நம்மளுக்கு ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் கம்மியாகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேக்டீரியல் ஃப்ளோரா பாருங்க. பேக்டீரியல் ஃப்ளோரா வந்துட்டு மெட்டபாலிசம் ஆஃப் சில ட்ரக்ஸ் வந்து ஆல்டர் பண்ணும். ஓகேவா? ஃபார் இப்போ டிஜாக்சின் வந்து இங்கே அப்ஜெக்டிவ் ட்ரக்கா இருக்கு. அது கூட டெட்ராசைக்ளின் வந்து போடுறேன். பிரிசிப்டன் ட்ரக். இது ரெண்டும் காம்பினேஷன் பண்ணும்போது டிஜாக்சின் வந்துட்டு இன்ஆக்டிவேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுமா. அதனால நம்மளுக்கு டிஜாக்சின் உடம்புல அதிகமாக இருக்கும். ஸோ இட்ஸ் லீட்ஸ் டு டாக்ஸிசிட்டி. ஓகேவா? தேர்ட் ஒன், ஸோ டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம்ல மாறினா எப்படி ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ ட்ரக் இன்ட்ராக்ஷன் வந்துட்டு எப்படி சொல்றது, டிரான்ஸ்போர்ட் சைக்கிளில் நமக்கு இன்டர்ஃபியர் ஆகுது இந்த இடத்துல. இப்போ மெத்தல் டோப்பா வந்துட்டு ஸ்லோவாக அப்சர்வ் ஆகும். ஓகேவா? இன்டெஸ்டைனல் ட்ராக்ல ஒரு அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கும்போது. ஸோ இதுவுமே ஒரு ட்ரக் இன்ட்ராக்ஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அப்சார்ப்ஷனில் 3 டைப்ஸ் பார்த்துட்டோம் வித் எக்ஸாம்பிளோட. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகுது. ஸோ இங்கே மோரோவர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இங்கே பிளாஸ்மா ப்ரோட்டீன் பைண்டிங்னால தான் நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ என்ன கான்செப்ட்னா, ப்ரோட்டீன் பவுண்டட் ட்ரக் வந்துட்டு இன்ஆக்டிவ் அண்ட் ஃப்ரீ ட்ரக். அதாவது ப்ரோட்டீன் பவுண்டட் ட்ரக் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும், ஃப்ரீ ட்ரக் தான் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ட்ரக் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது ப்ரோட்டீன் பைண்டிங் சைன் இருந்தால் ட்ரக் இப்போ ஒரு 100% ட்ரக் போடுறேன்னா அது 80% வந்து ப்ரோட்டீன் பைண்ட் ஆயிடுச்சுன்னா மீதி 20% தான் நமக்கு வந்து எஃபெக்டே ஆகும். ஓகேவா? இப்போ வேர்ஃபேர் அண்ட் ஆஸ்பரின் போகும்போது ரெண்டுமே காம்படிட் ஆகும் ஒரே பைண்டிங் சைட்டுக்கு. ஓகேவா? அதனால எனக்கு ஃப்ரீ வேர்ஃபேரின் இருக்கும், தட் லீட்ஸ் டு டாக்ஸிசிட்டி, அதாவது ப்ளீடிங் வரும். ஓ, கீழே எக்ஸாம்பிள் கிளியராக போட்டிருக்காங்க பாருங்க. த பிரசன்ஸ் ஆஃப் செகண்ட் ட்ரக் வித் ஹை அஃபினிட்டி டு த ப்ரோட்டீன், அதுவும் காம்படிட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ட்ரக். ரெண்டுமே ஒரே இடத்துக்கு சண்டை போட்டு பைண்டிங் ஆச்சுன்னா, ஸோ ஒரு ட்ரக் வந்துட்டு வெளியே வந்துடும், இன்னொன்று பைண்ட் ஆகும், லீட்ஸ் டு டாக்ஸிசிட்டி. இப்போ வேர்ஃபேரும் ஃபினோடோயினுமே சேம் பைண்டிங் சைட்டுக்கு தான் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ வேர்ஃபேர் டிஸ்பிளேஸ் ஆகுது, இட்ஸ் லீட்ஸ் டு டாக்ஸிசிட்டி. ஓகேவா? தேர்ட் மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம் பொறுத்த வரைக்கும் சைட்டோக்ரோம் 450 என்சைம் சேஞ்ச் ஆகிறதுனால தான். ஸோ என்சைம் இண்டக்ஷன் இன்னபிஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம். என்சைம் இண்டக்ஷனால ட்ரக்கோட எஃபெக்ட் கம்மியாகலாம், இன்னபிஷனால இட்ஸ் லீட்ஸ் டு டாக்ஸிசிட்டி. ஒரு ரிஃபார்மசின் என்சைம் இண்டக்ஷன், அதனால ஓரல் கான்ட்ராசெப்டிவ் ட்ரக்கோட எஃபெக்ட் வந்து கம்மியாகும். சிமெட்ரிடின் வந்து என்சைம் இன்னபிஷன், அதனால டாக்ஸிசிட்டி ஆஃப் அதர் ட்ரக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? எக்ஸ்கிரிஷன். ஸோ இங்கே வந்து எலிமினேஷன் ஆகாதனால நம்மளுக்கு வந்துட்டு டாக்ஸிசிட்டி ஆர் ட்ரக் இன்ட்ராக்ஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, டியூபுலர் செக்ரீஷன் காம்படிஷன்னால நமக்கு ட்ரக் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ட்ரக்குக்கு? ப்ரோபினாசிட் ப்ளஸ் பென்சிலின் இன்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளுக்கு பெனிசிலினோட ட்ரக் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி நமக்கு அலர்ஜி ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் யூரின் பிஹெச் சேஞ்ச் பாருங்க. இட்ஸ் இன்க்ரீஸ் செக்ரீஷன். இப்போ ஆஸ்பிரின் வந்துட்டு ஆல்கலைன் யூரின் நல்லா எக்ஸ்க்ரீட் ஆகும். இந்த கான்செப்ட் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா டாக்ஸிசிட்டி ட்ரக் ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னா டாக்ஸிசிட்டி வந்து ரிமூவ் பண்ணால் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆஸ்பிரின் டாக்ஸிசிட்டி அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆல்கலின் பிஹெச் மாதிரி கொடுத்துட்டு ஆல்கலின் கண்டென்ட் கொடுத்துட்டு யூரின் ஃபுல்லாக அவங்க ஆல்கலைன் ஆக்கிட்டா நமக்கு ஆஸ்பிரின் வந்து வெளியே வந்துடும் ஃபுல்லாகவே. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, ரீனல் பிளட் ஃப்ளோ கம்மியாச்சுன்னா நமக்கு எக்ஸ்கிரீஷன் கம்மியாகும். இப்போ என்ஏசிடி ட்ரக் வந்து செடிமெண்ட் ஆச்சுன்னா டாக்ஸிசிட்டி வரும். டிரான்ஸ்போர்ட் இன்னபிஷன்,
இந்த இடத்துல கிளியரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள் ப்ரோசினாபிட்றது. அதே பைலரி ரீசைக்ளேஷன்ல வந்து ப்ரோலாங் எஃபெக்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இது ஒரு கான்செப்ட் நான் வந்து எக்ஸ்கிரிப்ஷன்ல கிளியரா சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்லோட ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து சாப்பிட்டா இட்ஸ் லீட்ஸ் டு ப்ரோலாங் எஃபெக்ட். ஓகேவா? ஓகே. ஸோ ஏடிஎம்இல பார்த்த வரைக்கும் இவ்வளோதான். செகண்ட் டைப் வந்து ஃபார்மகோடைனமிக்ஸ். ஸோ ஃபார்மகோடைனமிக்ஸ் பார்த்த வரைக்கும் 3 டைப்ஸ் தான். ஒண்ணு அடிட்டிவ் எஃபெக்ட். அதாவது 2மே சேர்ந்து ஒரே வேலை தான் பார்க்க போகுது. பாராசிட்டமால் பிளஸ் ப்ரூஃபன் கொடுக்கும்போது மோர் பெயின் ரிலீஃப் அவ்வளோதான். சினர்ஜிசம் நமக்கு கிரேட்டர் எஃபெக்ட் வந்து கிடைக்க போகுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆல்கஹால் பென்சோடைஃபசன்ஸ் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா சீனஸ் டிப்ரெஷன் அதிகமாகும். ஸோ ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஆகி பேஷண்ட் டெத் ஆக வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது யூஸ்ஃபுல் பாருங்க. ட்ரைமெத்தாஃபன் பிளஸ் சல்ஃபோமெத்தாக்சோசோல் கொடுத்தா நமக்கு ஆன்டிபயோட்டிக் ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இது ஃபேமஸ் பிராண்ட் இருக்கு செப்ட்ரான்ட். ஓகேவா? ம். எக்ஸாம்பிள் ஸோ நமக்கு 1+1 வந்து 3 மோர் நமக்கு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஆன்டகோனிசம் ஒரு ட்ரக் வந்து இன்னொரு ட்ரக்கோட எஃபெக்ட்டை வந்துட்டு பிளாக் பண்ணும். இப்போ மார்ஃபரின் டாக்ஸிசிட்டி ஆயிடுச்சுன்னா நான் வந்து நல்லாக்சோன் கொடுத்தா அது வந்து ரிவர்ஸ் பண்ணிடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.